லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். தற்போது சென்னை மயிலாப்பூரில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷா சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது அப்பகுதியில் வாக்கு சேகரித்து வரும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, விரிவான தகவல்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று காலை தமிழகம் வந்தார். தொடர்ச்சியாக மதியம் சென்னை வந்த அவர் தற்பொழுது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோக், ஆயிரம்விளக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வளர்மதி ஆகிய மூவருக்கும் ஆதரவாக ரோட் ஷோவில் தற்பொழுது மயிலாப்பூரில் ஈடுபட்டு வருகிறார். அதனுடைய காட்சிகளை தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து மாட வீதி வழியாக தற்பொழுது அவர் அந்த ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார். தமிழர்களின் பாரம்பரிய நடனங்களான மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் ஆகியவை மூலம் வரவேற்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதிக அளவில் தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். மயிலாப்பூர் தெற்கு மாட வீதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இந்த ரோட் ஷோ இதில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவினுடைய தேசிய முன்னாள் தலைவருமான அமித்ஷா ஈடுபட்டு வருகிறார். 2 பகுதிகளிலும் ஏராளமான தொண்டர்கள் ஒரு பக்கம் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். பாதுகாப்பு கணிசமாக போடப்பட்டிருக்கிறது. 3 வேட்பாளர்களுக்கு ஒரே நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். அவருடைய வருகை நிச்சயமாக பாஜகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு கை கொடுக்கும் என்று அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். வழிநெடுகிலும் அதிமுக தொண்டர்கள் மலர் தூவி அமித்ஷாவை வரவேற்கிறார்கள். ஒரு பக்கம் நடனங்கள் ஆடி மேலதாள வாத்தியங்கள் முழங்க இந்த ரோட் ஷோ சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இறுதி நேரத்தில், அதாவது ரோட் ஷோ முடியும் தருவாயில் அமித்ஷா ஒட்டுமொத்தமாக தொண்டர்கள் மத்தியில் பேச இருக்கிறார். வேதவல்லி, சென்னையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சாலை வலம் செய்து வருகிறார். பாஜக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை அவர் ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. பாஜக வேட்பாளர் தமிழிசை, அதிமுக வேட்பாளர்கள் அசோக், வளர்மதி ஆகியோரை ஆதரித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தற்போது சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து அவர் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.